வெல்கம் டியூஸ். ஓகே, இந்த வீடியோவில் 10th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் லெசன் 2 ஆப்டிக்ஸில் இருக்கக்கூடிய சால்வ்டு ப்ராப்ளம் நம்பர் 1 தான் பார்க்க போகிறோம். ஸோ கொஸ்டின் ரீட் பண்ணிடலாம். லைட் ரேஸ் ட்ராவல் ஃப்ரம் வேக்யூம் இன்டு எ கிளாஸ் whose refractive index is 1.5. If the angle of incident is 30 degree, calculate the angle of refraction inside the glass. ஓகே, கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க? ஒரு ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் 1.5 இருக்கக்கூடிய கிளாஸ்க்குள்ளே லைட் ரே வேக்யூமில் இருந்து ட்ராவல் ஆகுது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணிடலாம், ஒரு கிளாஸ் மெட்டீரியல் ட்ரா பண்ணலாம். ஸோ இப்போ இது வந்து நம்ம கிளாஸ் மெட்டீரியல் அப்படின்னு கன்சிடர் பண்ணலாம். இப்போது லைட் ரே வந்து எங்கேருந்து ட்ராவல் ஆகுது? வேக்யூமில் இருந்து ட்ராவல் ஆகுது. ஸோ அப்போ இந்த சைடை வந்து நம்ம வேக்யூம் அப்படின்னு ப்ளேஸ் பண்ணலாம். அப்போ வேக்யூம்ங்கிறது ஃபஸ்ட் மீடியம், கிளாஸுங்கிறது செகண்ட் மீடியம். ஓகே, இப்போது வேக்யூமில் இருந்து தான் லைட் ரே எங்கே ட்ராவல் ஆகுது? கிளாஸ் மீடியத்துக்குள்ளே ட்ராவல் ஆகுது. நமக்கு தெரியும் இல்லையா, வேக்யூம் அப்படின்னா அதோட டென்சிட்டி ரொம்ப கம்மி, கிளாஸ் மீடியத்துக்கு டென்சிட்டி அதிகம். ஸோ அப்போது லைட் ரே ட்ராவல் ஃப்ரம் ரேரர் மீடியம் டு டென்சார் மீடியம். ரீஃப்ராக்டட் ரே எங்கே போகும்? பெண்ட் டுவர்ட்ஸ் த நார்மல் இல்லையா, நம்ம அதை படிச்சிருக்கோம். ஸோ அப்போது இதுதான் நமக்கு லைட் ரேயோட ஆக்சுவல் பாத். அப்படின்னா நமக்கு ரீஃப்ராக்டட் ரே எங்கே இருக்கும்? இந்த சைடில் இருக்கும். ஸோ அப்போ இதுதான் நம்ம என்ன சொல்லுவோம்? ரீஃப்ராக்டட் ஆங்கிள் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க? இஃப் த ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ட் இஸ் 30 டிகிரி. அப்போது ஐ நமக்கு கொடுத்துட்டாங்க 30 டிகிரி. என்ன மெஷர் பண்ணணுமா? இந்த ஆர் என்ன அப்படிங்கிறத நம்ம மெஷர் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அப்போ இதுதான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு மீடியத்தோட ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸை μ1 அப்படின்னு எடுத்துக்கலாம். செகண்ட் மீடியத்தோட, அதாவது இந்த கிளாஸ் மீடியத்தோட ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸை μ2 அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ அதோட வேல்யூ நமக்கு தெரியும் 1.5. ஓகே, இப்போ கிவன் வேல்யூஸ் எல்லாம் எழுதிடலாமா? கிவன் வேல்யூஸ் போகிறதுக்கு முன்னாடி ஸோ ஃபஸ்ட்டு ஃபார்முலா எழுதிக்கலாம். ஏன்னா இது வந்து ரீஃப்ராக்ஷன் கான்செப்ட் அப்படி தானே. ஸோ அப்போ ரீஃப்ராக்ஷன் கான்செப்ட் அப்படின்னா நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்? ஸ்னெல்ஸ் லா யூஸ் பண்ணுவோம். அப்போ ஸ்னெல்ஸ் லா படி ஃபார்முலா என்னது? நமக்கு தெரியும் இல்லையா, sin I by sin R is equal to μ2 by μ1. ஸோ இப்போ இதில் வேல்யூ சொல்லலாமா? I அப்படிங்கிறது என்னது? ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ். ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் ஐயோட வேல்யூ 30 டிகிரி. ஆங்கிள் ஆஃப் ரீஃப்ராக்ஷன் அதுதான் நம்ம என்ன பண்ண போகிறோம்? கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணிடலாம், அதை வந்து கொஸ்டின் மார்க் அப்படின்னு போட்டு வச்சுக்கலாம். μ2 அப்படிங்கிறது என்னது? செகண்ட் மீடியத்தோட ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸு. ஸோ அப்போது μ2 is equal to 1.5. μ1ங்கிறது என்னது? ஃபஸ்ட் மீடியத்தோட ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸு. ஸோ அப்போ μ1 நமக்கு தெரியும் இல்லையா, வேக்யூமாக இருக்கட்டும் இல்லைன்னா ஏராக இருக்கட்டும், ரெண்டுத்துக்குமே நமக்கு என்ன வரும்? ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸோட வேல்யூ வந்து 1. இது வந்து கான்ஸ்டன்ட். ஸோ அதை நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ 1ன்னு போட்டுக்கலாம். இப்போ இது எல்லா வேல்யூவையும் ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணலாமா? பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? sin 30 டிகிரி divided by sin R is equal to μ2 1.5 divided by 1. இப்போ நம்ம sin R அங்கே கொண்டு போயிடலாம், 1.5 இங்கே கொண்டு வந்துடலாம். அப்போது sin R is equal to sin 30 divided by 1.5. ஓகேங்களா? ஸோ இப்போ இது வரைக்கும் உங்களுக்கு தெரிஞ்சிச்சா? இப்போ வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணலாமா? sin 30யோட வேல்யூ என்னது? 1/2 இன்ட்டு 1/1.5. இப்போ இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? sin R is equal to நமக்கு என்ன வரும்? 1/3.0ன்னு கிடைக்கும். ஸோ அப்போ 3. ஸோ அப்போ இதையும் கேன்சல் பண்ணாமல் 1/3 அப்படின்னு போட்டோம்னா நமக்கு என்ன வரும்? 0.33 9 அப்படிங்கிற மாதிரி வரும். ஸோ அப்போ 3 நமக்கு போய்கிட்டே இருக்கும். ஸோ அப்போ அதை அப்படி ஸ்டாப் பண்ணிடலாம். ஸோ அப்போது நமக்கு sin Rஓட வேல்யூ நமக்கு என்ன கிடச்சிருக்கு? 0.333ன்னு கிடச்சிருக்கு. ஸோ அப்போ இதில் இருந்து நம்ம R வேல்யூ கண்டுபிடிக்கணும் அப்படின்னா sin இன்வர்ஸ் 0.333. ஸோ இப்போது நமக்கு இதில் நம்ம இன்வர்ஸ் கண்டுபிடிச்சி நம்ம ஆங்கிள் கண்டுபிடிச்சோம் அப்படின்னா நமக்கு உங்களுக்கு புக்கில் கொடுத்துருக்கிற வேல்யூ பார்த்திங்கன்னா 19.45 டிகிரி அப்படின்னு அவங்களே டைரெக்டாக கொடுத்துட்டாங்க. பட் இதை நம்ம எதிலேருந்து கண்டுபிடிக்கணும் அப்படின்னா லாக் ஷீட் வந்து நமக்கு எக்ஸாமில் கொடுப்பாங்க. அந்த லாக் ஷீட்டில் இருந்து தான் நம்ம என்ன இப்போது இதே சம கொடுத்துட்டாங்கன்னா நமக்கு பிரச்சனை இல்லை, 19.45 டிகிரி அப்படின்னு நம்ம போட்டுடலாம். பட் இதே மெத்தடில் வேறு ஏதாவது ஆங்கிளில் இப்போ sin 45 டிகிரி கொடுத்துருக்காங்க, அப்போ நமக்கு இதே வேல்யூ வரும்னு சொல்ல முடியாது இல்லையா, வேறு ஏதாவது வேல்யூ வரலாம். ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் எப்படி நம்ம இந்த ஆங்கிளை கண்டுபிடிக்கலாம்? ஸோ அதை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ இதில் வந்து இந்த sin r வேல்யூக்கு நம்ம
இந்த வேல்யூ கொடுத்துட்டாங்க 0.3333. இதில் ஆர் வேல்யூ என்ன அப்படின்னு கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ அதுக்கு நம்ம லாக் ஷீட் வந்து யூஸ் பண்ண போகிறோம். உங்களுக்கு லாக் ஷீட் வந்து அவங்களே கொடுத்துருவாங்க. ஸோ அப்போ என்ன பண்ணலாம், இது வந்து சைன் தானே. ஸோ அப்போ நேச்சுரல் சைன் இந்த பேஜில் தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த மீன் டிஃப்ரென்ஸ்லாம் இப்போ வேண்டாம், இப்போ நீங்கள் 10th தானே. ஸோ அதனால் இந்த அளவுக்குலாம் நமக்கு வந்து டீப்பாக போகாது. நம்ம இதுலேயே வந்து ஆன்சர் எப்படி ஈஸியாக நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும், இதில் கொடுத்துருக்கிற வேல்யூ என்னென்னு பாருங்கள், 0.3333. ஸோ அப்போது இது எந்த இடத்துல நமக்கு வரும் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ அப்போ நேச்சுரல் சைன் பேஜில் இதோட வேல்யூஸ் எல்லாமே இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்திங்க அப்படின்னா இதில் வந்து 0.00 இருந்து நமக்கு வேல்யூஸ் வரும். ஸோ அப்போ இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா 0.33258, இதுக்கடுத்து 3420 இருக்குது. ஸோ அப்போ கண்டிப்பாக நமக்கு இந்த லைனில் தான் இருக்கும். ஸோ அப்போ இந்த லைனில் எங்கே இருக்குன்னு பாருங்கள், இதில் வந்து 0.3322 இருக்குது, இதில் 0.3338 இருக்குது. அப்போ கண்டிப்பாக நமக்கு வேல்யூ இந்த ரெண்டு இடத்துக்கும் இன்பிட்வீனில் தான் இருக்கும் இல்லைங்களா. ஸோ அப்போ இதுக்கான டிகிரி அண்ட் மினிட்ஸ் எங்கே இருக்குன்னு பார்த்துடலாமா. இப்போ 0.3322க்கான டிகிரி அண்ட் மினிட்ஸை பார்த்தீங்கன்னா 19 டிகிரி 24 மினிட்ஸு. பட் அதே மாதிரி 0.3338க்கு பார்த்தீங்கன்னா 19 டிகிரி 30 மினிட்ஸு. ஸோ அப்போ அதை நம்ம நோட் பண்ணிக்கலாமா. ஸோ அப்போது 19 டிகிரி 24 மினிட்ஸுக்குள்ள வேல்யூ 0.3322. அதே மாதிரி 19 டிகிரி 30 மினிட்ஸ் 30 மினிட்ஸ்க்குள்ள வேல்யூ 0.3338 இல்லைங்களா. ஸோ அந்த மீன் டிஃப்ரென்ஸ்லாம் போட்டு நம்ம சப்ட்ராக்ட் பண்ணி அதெல்லாம் பண்ணலாம். பட் ரொம்ப டீப்பாக போக வேண்டாம், 10th தானே. ஸோ ஈஸியாக எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். ஸோ இப்போ நமக்கு கொடுத்துருக்குற வேல்யூ என்னென்னு பார்த்தீங்கன்னா 0.3333. ஸோ அப்போ கண்டிப்பாக இந்த வேல்யூ இந்த ரெண்டுத்துக்கு இன்பிட்வீனில் தானே இருக்கும். ஸோ அப்போ இதுக்குள்ளே மீன் வேல்யூ என்ன, அதாவது மிட் வேல்யூ என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இது ரெண்டுத்துக்கும் 90 டிகிரி 24 மினிட்ஸ் 19 டிகிரி 30 மினிட்ஸ், இது ரெண்டுத்துக்கும் இடையில உள்ள மிட் வேல்யூ என்னவாக இருக்கும். இது ரெண்டுத்தோட டிஃப்ரென்ஸ் வந்து 6. ஸோ அப்போ 6 டிவைடட் பை 2 அப்படின்னு போட்டோன்னா நமக்கு 3 கிடைக்குமா. ஸோ அப்போது 24 + 3 27. ஸோ 19 டிகிரி 27 மினிட்ஸு. ஸோ இதுதான் வந்து கண்டிப்பாக இந்த 24 and 30க்கு மிட் வேல்யூவாக இருக்கும். ஸோ அப்போ இது வந்து ஜஸ்ட் அப்ராக்சிமேட் வேல்யூ தான் ஓகேங்களா. ஸோ அப்போது 19 டிகிரி 27 மினிட்ஸில் தான் நமக்கு என்ன இருக்கலாம், 0.3333 வந்து இருக்கலாம். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம், அப்போ இதுதான் வந்து ஆரோட வேல்யூ. அப்போது சைன் ஆரோட வேல்யூ என்னது, 19 டிகிரி 27 மினிட்ஸு, அதுதான் 0.3333. ஓகே, இப்போ நமக்கு வந்து டிகிரி அண்ட் மினிட்ஸில் இருக்கு இல்லையா, இதை டோட்டலாக டிகிரிக்கு மாற்றணும் அப்படின்னா என்ன பண்ணலாம். ஏன்னா உங்கள் புக்கில் வந்து டிகிரிக்கு தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ என்ன பண்ணலாம், நமக்கு தெரியும் 60 மினிட்ஸ் தான் ஒரு டிகிரி அப்படி தானே. ஸோ அப்போ இந்த 27 மினிட்ஸை 60ஆல் டிவைட் பண்ணிட்டோம் அப்படின்னா இதுக்குண்டான டிகிரி வேல்யூ என்ன அப்படிங்கிறது கிடச்சிரும். அப்போ 27 டிவைடட் பை 60 நான் 6 × 10ன்னு பிரிக்கிறேன். ஸோ இப்போ இதை நான் கேன்சல் பண்ணேன் அப்படின்னா 4 6 24, ரிமைனிங் 3 இருக்கும். ஸோ அப்போ பாயிண்ட் வச்சு 5 6 30. ஸோ அப்போ 4.5 டிவைடட் பை 10 இருக்கா. ஸோ 0 இருக்கிறதுனால முன்னாடி பாயிண்ட்டை கொண்டு வந்துடுறேன். ஸோ அப்போ 0.45. ஸோ அப்போ இதை இங்கே சேர்த்துடலாமா. அப்போது இதோட ஆர் வேல்யூ என்னது, 90.45 டிகிரி. ஸோ இதுதான் ஆருக்கான வேல்யூ ஓகேங்களா. இப்படி தான் நம்ம வந்து லாக் ஷீட்டில் இருந்து நம்ம சைனோட ஆங்கிளோட வேல்யூவை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். இதான் இந்த சம்முக்கான ஆன்சர். தேங்க்யூ.